சந்நிதி சேருங்கள் இறை குலமே. வாழ்க்கையும் வழிபாடு இணைந்திடவே வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவதே அருள் என்போம், இருப்பதை பகிர்வதே சமம் என்போம். நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு. இந்த திருப்பலி அதற்கோர் ஏற்பாடு. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஒன்று கூடி இந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சிறப்பாக இந்த நாளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமாக எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி வருகிற ஆண்டவர் மீண்டும் ஒரு புதிய நாளை தம்முடைய ஆசீரின் அடையாளமாக தந்து இந்த நாள் முழுவதும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய அருளுக்காகவும் ஆண்டவருடைய இரக்கத்திற்காகவும் கிருபைக்காகவும் சிறப்பான முறையில் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் இந்த பலியிலே திரு அவை புனித மத்தியாவினுடைய விழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. திருத்தூதராக ஆண்டவருக்கு சான்று பகர்ந்து தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர். அவருடைய விழாவை நாங்கள் கொண்டாடுகிற போது சிறப்பாக நாங்களும் ஆண்டவருக்கு சான்று பகருகிற நல்ல சாட்சிய வாழ்வை வாழுகிற மன வல்லமை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். இன்னும் இந்த பலியிலே இறந்து போனவர்களுக்காக மன்றாடுவோம். இன்னும் இன்றைய தினத்தில் தங்களுடைய பிறந்த தினங்களை கொண்டாடுகிறவர்களுக்காக சிறப்பான விதத்திலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் இந்த நாளிலே தங்களுடைய பயணங்களை மேற்கொண்டிருக்கிறவர்களை நினைவு கூறுவோம். இன்னும் நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக மன்றாடுவோம். இன்னும் எங்களிடம் யார் யாரெல்லாம் சுப உதவி வேண்டி நின்றார்களோ அவர்களையும் இந்த பலியிலே நாங்கள் நினைத்து கொள்ளுவோம். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சிறப்பான முறையிலே மன்றாடுவோம். இந்த உன்னதமான கல்வாரி பலியை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக்கொடுக்க எங்களை நாங்கள் தயார் செய்து கொள்ளுவோம். இந்த பலியிலே ஆண்டவர் எங்களுக்கு தர இருக்கிற அருள் ஆசீரை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள அதற்கு தடையாக எங்களுடைய வாழ்வில் நாங்கள் செய்திருக்கிற குறை குற்றங்கள் பாவங்கள் பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த எல்லாம் வல்ல இறைவா, புனித மத்தியாவை திருத்தூதர் குழுமத்தில் இணைத்து கொண்டீரே. இப்புனிதரின் பரிந்துரையால் உமது அன்பை சுவைத்து மகளவும், நீர் தேர்ந்து கொண்டவர்களின் கூட்டத்தில் இடம்பெறவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. உமோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் சுதனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 15 தொடக்கம் 17 மற்றும் 20 தொடக்கம் 26 ஏறாக. ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதரர் சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் போது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது, அன்பர்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய ஜூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது. அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான். திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாழாவதாக, அதில் எவரும் குடிபுகாதிருப்பாராக என்றும் அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அத்தகையோருள் இருவரை முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு ஜுஸ்து என்னும் பெயரும் உண்டு. மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள் அனைவரும், ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, ஜூதாசு திருத்தொண்டையும் திருத்தூது பணியையும் விட்டகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தெரிந்தெடுக்க வேண்டுமென இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். அதன்பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல் வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்?
அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கைதூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறை வசனங்கள் 9 தொடங்கி 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் திருத்தூதரான புனித மத்தியாவினுடைய விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த மத்தியாவினுடைய தெரிவு, அவருடைய அந்த முறைமை பற்றி இன்றைய இந்த முதலாவது இறைவார்த்தையிலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்றத்திற்கு பின் 12 சீடர்கள் அந்த குழாமிலே இருந்து யூதாசு, ஆண்டவர் இயேசுவினுடைய மரணத்திற்கு பிற்பாடு இயேசுவினுடைய அந்த 12 சீடர்கள் குழாமில் இருந்து யூதாசு தன்னைத்தானே விலத்தி கொண்டு அவன் ஒரு பிழையான முடிவை எடுக்கிறான். அவை 11 மட்டும்தான் மிகுதியாக இருந்தார்கள். ஆண்டவருடைய விண்ணேற்றத்திற்கு பிற்பாடு மீண்டும்
12ஆக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பி ஒன்றாக சேர்ந்து செபித்து தங்களுடைய அந்த சீடர்கள் குழாமிலே ஒருவரை தெரிய அவர்கள் முனைந்தார்கள். அதை பற்றி தான் இன்றைய இந்த முதலாவது இறைவார்த்தை எங்களுக்கு கற்றுத்தருகிறது. ராயப்பர் தலைமைச் சீடன் எழும்பி ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த மரணத்தை பற்றியும் யூதாசினுடைய அந்த பிழையான தெரிவு பற்றியும் எடுத்துரைத்த பிற்பாடு இருவர் தங்களுக்கு முன்னாலே இருக்கிறார்கள். அந்த இருவரிலே ஒருவரை நாங்கள் யூதாசினுடைய இடத்திற்கு பதிலாக தெரிவு செய்து திருத்தூதராக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த இடத்திலே சொல்லுகிறார். ஜோசேப்பு ஒரு புறம், மறுபுறத்திலே மத்தியா எனப்படுபவர். இந்த இருவருடைய பெயரையும் குலுக்கி சீட்டு போட்டபோது மத்தியா திருத்தூதராக தெரிவு செய்யப்படுகிறார். அவருடைய தெரிவு ராயப்பர் கூறுகிறார், ஆண்டவர் இயேசு தங்களோடு பணி செய்ய தொடங்கிய காலத்திலிருந்து, அதாவது திருமுழுக்கு பெற்றது முதல் அவர் விண்ணேற்றம் அடைந்தது வரை ஆண்டவர் இயேசுவை அறிந்திருந்தவர், அவரோடு வாழ்ந்திருந்த ஒருவரை தாங்கள் தெரிய வேண்டும் என்று சொல்லித்தான் ராயப்பர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அந்த இடத்திலே இருந்து மத்தியா என்பவர் தெரிவு செய்யப்பட்டு 12 திருத்தூதர்களுக்குள்ளே ஒருவராக நியமிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கலாம். இந்த மத்தியா என்பவர் ஆண்டவரோடு தொடர்ந்தும் பயணித்தவர், ஆண்டவருக்கு சான்று பகர்ந்தவர். இவர் பல சிக்கல்கள் நிறைந்த இடங்களிலே பணியாற்றி இருந்தார். ஒரு குறிப்பு சொல்லுகிறது, இவர் காட்டு மிருகங்கள் போல இருந்த மக்களிடையே அவர் பணியாற்றினார் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. பலவிதமான துன்பங்களை அவர் அனுபவித்தார், சந்தித்தார். இவருடைய மரணத்தை பற்றி பலர் பலவிதமாக சொல்லுகிறார்கள். ஒரு இடத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இவருடைய கண்கள் பிடுங்கப்பட்டு அவர் இருந்தபோது அந்த இடத்திலே இருந்து அவர் மீட்கப்பட்டார் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவை ஆண்டவருடைய அந்த மரணத்திற்கு உயிர்ப்புக்கு சான்று பகருகிற அளவிற்கு அவர் மனத்தைரியத்தை பெற்றுக்கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். இவருடைய இந்த விழாவை சிறப்பான முறையில் நாங்கள் கொண்டாடுகிற போது ஏதோ ஒரு வகையிலே நாங்களும் ஆண்டவருக்கு சான்று பகர அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருமுழுக்கினூடாக இந்த சாட்சிய வாழ்வுக்குரிய அழைப்பு எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட நாங்கள் ஒவ்வொருவரும் சிறப்பான முறையிலே ஆண்டவருக்கு சான்று பகர வேண்டும். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக எங்களுடைய வாழ்வை நாங்கள் வாழ வேண்டும் என்கின்ற சிறப்பான ஒரு அழைப்பு எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பலர் சான்று பகர்ந்தார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய இருப்புக்கு பலர் சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு எங்களோடு உடன் இருக்கிறார் என்பதற்கு நாங்களும் சான்று பகர அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இவருடைய இந்த விழாவை திருத்தூதர் புனித மத்தியாவினுடைய விழாவை நாங்கள் கொண்டாடுகிற போது ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். இந்த காலங்களிலே எங்களுடைய விசுவாச வாழ்விற்கு எதிராக நாங்கள் சந்திக்கிற சவால்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொண்டு விசுவாச வாழ்விலே நாங்கள் உறுதியாக இருந்து எங்களுடைய ஆன்மீக வாழ்விலே நாங்கள் முனைப்பு பெற்றவர்களாக ஆண்டவருக்கு சான்று பகருகின்ற தூய்மையான வாழ்வையும் உண்மையான வாழ்வையும் வாழுகிற வல்லமையையும் வழிகாட்டலையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக மன்றாடுகிறோம். இன்னும் சிறப்பாக நாங்கள் மன்றாடுவோம். இன்னும் பல்வேறு இடங்களிலே ஆண்டவருக்கு சான்று பகருகிறவர்கள் துன்பப்படுகிற போது அவர்களுக்கு வல்லமை கொடுத்து அவர்கள் விசுவாசத்திலே நிலைத்திருக்க ஆவியானவருடைய அருள்பொழிவு அவர்களுக்கு தொடர்ந்தும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பள்ளியிலே சிறப்பான முறையிலே மன்றாடுவோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். திரு அவைக்காக மன்றாடுவோம். உமது வழியை ஆயத்தம் செய்ய நீர் தேர்ந்தெடுத்த திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் தாம் அழைக்கப்பட்ட இறை நோக்கத்தை உணர்ந்து இறை மக்களை பாதையில் பயணிக்க தேவையான ஆன்ம வழிகாட்டுதலை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நீர் எமக்கு சொல்லிக் கொடுத்தது போல முழு இதயத்தோடும் முழு மனத்தோடும் உம்மை அன்பு செய்யவும், எம்மை நாம் அன்பு செய்வது போல எமக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்து உமது கட்டளைக்கு பணிந்து நடக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, எம்மிளையோர்கள் அனைவரும் திருமகனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசுவை தங்கள் முன் உதாரணமாக கொண்டு
தமது வாழ்வை சரியான வழியில் கொண்டு நடத்த வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் தந்தையே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் ஆட்சியாளர்கள் அனைவரும் ஜனநாயகத்தின் அறநெறி பண்புகளில் வேரூன்றி எம் அரசியல் சாசனம் கூறும் உயர் மதிப்பீடுகளை உள்ளத்தில் இருத்தி எம் நாட்டை அழிவு பண்பாட்டிலிருந்து வாழ்வு பண்பாட்டை நோக்கி வழிநடத்த வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்களுடைய கண்களை நாங்கள் மூடி சிறப்பாக எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற மிக முக்கியமான ஒரு தேவையை இந்த இடத்திலே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். வல்லமை நிறைந்த நல்ல தகப்பனே இறைவா, மீண்டும் ஒரு தடவை நம்முடைய கல்வாரி பலியிலே நாங்கள் இணைந்து ஆண்டவரை நாங்கள் உமக்கு சிறப்பான விதத்திலே நன்றி சொல்லி இந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல தகப்பனே, இந்த பலியிலே நாங்கள் பலவிதமான தேவைகள் மன்றாட்டங்களோடு உம்முடைய சன்னிதானத்திலே இணைந்திருக்கிறோம். ஆண்டவரே, நம்பிக்கையோடு நாங்கள் உம்மிடம் கொண்டு வருகிற எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய திருவிழத்திற்கு ஏற்ற விதமாக எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எனக்காக நீ தந்த வாழ்வையேந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வையேந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதையேற்று உனதாக மாற்றி அருட்பலியில் என்னை நீ இணைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வையேந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு ஆகலை. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு ஆகலை. உலகின் ஒளியாயிருப்பவனே, உன்னோடு ஒன்றாக ஏற்றிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய். இறஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய். இறஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய். சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மத்தியாவின் விழாவில் உமது திரு அவை வணக்கத்தோடு ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். இவற்றின் வழியாக உமது அருளின் ஆற்றலால் எங்களை உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இந்த மண்ணகத்தில் விளங்கவும்
மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கச் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதுரு அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பெற்றுதலோடும் அது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என நம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்ளுவோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்லுவதாக. நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். என்னுள்ளம் தேடி வருகின்ற வேளை இது, என்னால் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. எந்தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். எந்தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேளை இது, என்னால் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் வேளையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். அருளமுதை ஈந்தார். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேளை இது, என்னால் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எமது குடும்பத்தை விண்ணக கொடைகளால் தொடர்ந்து நிரப்பியருளும். புனித மத்தியா எங்களுக்காக பரிந்து பேசுவதால் புனிதர்களோடு எங்களுக்கு பங்களித்து உமது பேரொளியில் எங்களை ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன்,
தூயாவி உங்களுக்கு நிறைவான ஆசீர் அளிப்பாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமாய், மாண்புயரேழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே, பாவ நிழலே அணுகா பாதுகாத்தானுரையே பரமன், பாவ நிழலே அணுகா தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, தனதோரமல தளமென கொண்டார், ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.